நிறைய இருக்கு. தாத்தா ரொம்ப நல்லவருப்பா. ஒருத்தரமா கொடுத்தாரு. அப்புறம் இங்க யாரு யாரு என்ன ஐயா, நாங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்காக வசூல் பண்றோம். நீங்க பணம் கொடுக்கணுமே. யாரு உன் கல்யாணத்துக்கா? என் கல்யாணத்துக்கு நானே வருவேன்னா? ஏ சாந்தா, யா வந்து சொல்லு, ஐயா கேக்குறாரு. வா, அத பாத்துக்கிறேன். ஹலோ, ஒரு இளம் விதவைக்கு மறுமணம் செய்து வைக்கிறதுக்காக நிதி திரட்டுறோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். நிறைய கொடுங்க ஐயா, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது சரி, உங்க கல்யாணம் இப்போ? என்னடி சிரிப்பு? எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப சாப்பாட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். நீங்க கொடுங்க. அங்க பாக்காதீங்கய்யா, அதுல 1-2 மாத்தா இருக்கும். நீங்களும் அப்படியே கொடுத்துறாதீங்க, நிறைய செலவு இருக்கு. சார்கிட்ட 5 ரூபாய் வாங்கணும். 5 ரூபாய் எதுக்குடி? சார்கிட்ட 10 ரூபாய் வாங்கணும். கொடுப்பாரு பாரேப்பா. This is for me. என்ன அது அவருக்கு பாவம் வச்சுக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். Definitely I will come. Okay? ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. தேவகி, பட்டாச்சா? அண்ணன் எங்கேயும் காணோம். கல்யாணத்துக்கு நேரமாச்சு இன்னும். நான் ரெடிமா. உன் தேதி எங்க? அலங்காரமா? ஏண்டே, உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா? ஐயோ, கதவை சாத்துங்க. ரவிக்க மாட்டேங்குது இருக்கா? நான் பார்த்தா என்ன புருஷன் தானே. ஆனா ஒண்ணு தெரியுமா, என் பொண்டாட்டி அழகே அழகு. அதுவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அழகு கூடிக்கிட்டே போகும். ஏண்டி மூஞ்சி அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஆமா, வயசுக்குள்ள அம்மா நான் சொன்ன என்ன மறந்துடுமா? மறந்துடுச்சு. போலாமா? இப்படியேவா? நல்லா தானே இருக்க? நீங்க கல்யாணத்துக்கு வரீங்களா இல்ல கடைக்கு போறீங்களா? எங்க போன என்னம்மா, எனக்கு வயசாகி போச்சு. இதுக்கு மட்டும் வயசாயிடுச்சாக்கும். என்ன சொல்லிட்டு நீ என்னடி பேசுற? என்னங்க இது? கவலைப்படுற, வயசு பிள்ளை எல்லாத்தையும் மறந்துற. என்ன ஒரு சங்கடம், இந்த வயசுல மறதியே வராது. எங்க வர பொட்டு நான் வைக்கிறேன், கொடு. கோணலா வரும். ஐயோ, இது பொட்டு வச்சுட்டு நான் உதவியா? இது எனக்கா? கட்டிக்கங்க. இது என்ன புது துணி மாதிரி இருக்கு? ஆமா, உங்க தங்கச்சி வாங்கி கொடுத்திருக்கா, கட்டிக்கங்க. அதே எங்க அப்பா. இத புடி, இந்த நீ கூடிய புடி, பத்த வச்சிடாத. பாத்தியாடி, நீ இருக்கிய என் தங்கச்சியை பாரு, புது துணி வாங்கி கொடுத்துருக்க. ஏமா, இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்க, அது ஏன் போட்டு கசக்குவானே? நான் 2 சட்டையை போட்டுட்டு வந்துடுறேனே. இதே போட்டுக்கணுங்கிறியா? சரி, போடுவான். வேட்டி அவுத்து விடுங்க. என்னடி அளவு, இப்பதான் வேட்டியை கட்ட சொன்ன, இப்ப அவுத்து விட சொல்ற? கல்யாணத்துக்கு போலையா நீ? நீங்க சண்டை போட்டுக்கிட்டு மெதுவா வாங்க, நான் முன்னால போறேன். ரெண்டு பாத்தியா, பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு போறா, வெக்கமா இருக்கு. ஆமாமா, இப்பதான் வெக்கம் பொத்திக்கிட்டு வருது. இந்தாங்க. என்ன என்னடி ஆளாளுக்கு போறீங்க என்ன தனியா விட்டுட்டு? என் மகளை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, சின்னஞ்சிருச்சு, தெரியாம தப்பு பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா, இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தோம் ஐயா. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. பெரிய பொண்ணை பெத்துட்டான், பொண்ணு இப்ப வந்து கெஞ்சிரான். போப்பா, ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, ஏமா செல்ல கண்ணு மகன் மல்லிகா நீதானே? ஆமா. தலைமை சொல்ல. ஆமாங்க. ஏப்பா, முத்துசாமி மகன் நடராஜன் நீதானே? ஆமா. வாப்பா, முன்னால வா, வெளிச்சத்துல வா, எல்லாரும் உன்னை பார்க்கட்டும். இந்த பஞ்சாயத்து எது கூடி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சிருங்க. இந்த பொண்ணு இருக்க மல்லிகா, இவ ஒரு கைம்பெண்ணு. இவ புருஷன் செத்து 1 வருஷம் தான் ஆச்சு. இதுக்குள்ள இந்த பொண்ணு முத்துசாமி மகன் நடராஜன் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான். இத நம்ம பஞ்சாயத்தாரே கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. என்னங்க வளவளன்னு பேசிக்கிட்டு?
பஞ்சாயத்தார கையும் களவுமா பிடிச்சாச்சு. தீர்ப்ப சொல்லுவீங்களா? கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப தண்டனையை சொல்லலாமா? ஏப்பா தலையாரி, பரியாரி வந்தாச்சா? வந்தாச்சு. நம்ம ஊர் கட்டுமானப்படி ஒழுக்கம் தவறின பெண்ணுக்கு தண்டனை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலம் நடத்துறதா? நோவா ஆடுறாவ. இப்ப எந்த கழுத கத்துறதுன்னு தெரியல. இப்போ தலையாரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நான் இங்கே நிக்கிறேன். இப்படி வாம்மா, வெளிச்சத்துக்கு வா. வெளிச்சத்துக்கு வர வேண்டியவன் நான் இல்ல, மல்லிகா. அவளுடைய வாழ்க்கை. நீயா? வேலை வீட்டுக்கு விருந்தாலே வந்த பொண்ணு தானே, உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்ல. உட்காரு. ஓஹோ, நீங்களா? உங்களுக்கும் மல்லிகாவுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பேசாம இருங்க. சபாஷ், நீ பேசுமா. வாத்தியார் நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாங்க இருக்கோம், கவனிச்சுக்க. நீ பேசுமா, பேசு. கல்யாணம் ஆகாதவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் காதல். தாலி அறுத்தவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் கல்யாணப்பா. நீ பேசக்கூடாது, உட்காரு. அவையும் பேசக்கூடாது. அவளும் இந்த ஊருக்காரிதான், என் வீட்டுலதான் இருக்கா. ஏங்க, உணர்ச்சியே இல்லாததுக்கு பேருதான் ஒழுக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? உணர்ச்சி இருக்கலாம், ஆனா அது தகுதியோட இருக்கணும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க இல்லையா? ஓகே, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒழுக்கம். அந்த ஒருத்தனையே இழந்துட்டு அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படித்தான் வாழணும்னு விதிமுறை இருக்கு. அப்படித்தான் வாழணும். வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்து காட்டியிருக்காங்களே. இந்தாமா மெட்ராஸ் பொண்ணு, இது கிராமம். உன் பட்டணத்து காவலுக்கானவா இங்க வேண்டாம். டேய் சின்னதுரை, நீ பேசுறது ஒரு பொண்ணு கிட்ட. உன் கிராமத்து காவலித்தனமெல்லாம் அதுகிட்ட வச்சுக்க வேணாம். ஏது ஏது நீ பேசுறத பார்த்தா நீயே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்க. சொன்னாலும் சொல்லாட்டி இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறோம். அப்படி சொல்லு. என்னமோ கேடுகளா உட்கார்ந்து பழைய கதையை பேசிட்டு இருக்க. இவரு பெரிய குபேரரு, இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மிஸ்டர் சின்னதுரை, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க குபேரன் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். பாக்குறீங்களா, தெரு தெருவா மடிப்பித்த கேட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆடி போலாம். வர வர மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே இருக்க. என்னடா பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. வேலை வேற என்ன? இதுக்கெல்லாம் போய் அவரை எழுப்பிட்டு வாங்கடா. என்ன அனாவசியமா பேசிட்டான் இப்ப அவன்? என்னங்கிறப்ப என்ன செய்யணுங்கிறப்ப வெளியே விடுங்கடா. ஏய் சின்னதுரை, மைனர்.